அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. இந்த தொடர்களில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியையும் ஆய்வு செய்து மற்றும் வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வரலாறு கூறிய கருத்துக்கள் உண்மைகள் என்ன என்று ஆய்வு செய்து அதை நாம் பயிற்சி செய்து நாம் வரலாறு போலாவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் உங்க ஐயா. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே தரம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா வணக்கம். ஐயா சாமி வணக்கம். சாமி வணக்கம். சாமி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். வள்ளலார் வாழ்கிறார் அதை பார்த்துக்கிட்டு வரோம் கடந்த பல வாரங்களாக. அதாவது வரலாறு, அந்த வரலாற்றில் ஏற்பட்ட பல திரிவுகள், பிழைகள், அதனுடைய உண்மைகள், வரலாற்றில் உள்ள சம்பவங்களின் ஆய்வு செய்து கொண்டு வரோம். போன வாரம் திருவடிதாயம் அது வரைக்கும் பார்த்தோம். அதாவது போய் கல்வெட்டுலாம் ஆராய்ச்சி பண்ண நேரம் பார்த்தோம். என்ன கல்வெட்டு ஆராய்ச்சி? இங்க கல்வெட்டுலாம் இல்ல, அது ஒரு கந்தை துணியை கட்டிக்கிட்டு இருந்தாக்க அந்த கந்தை துணிக்கு ஒரு 10 பாட்டை படிச்சாங்க பார்த்தோம். கல்வெட்டு ஆராய்ச்சியா? வருதுன்னு சொல்லுங்க. இதுல வரல. இதுல இது என்னது, அதாவது அந்த கந்தை துணியை கட்டி இருந்ததுக்காக நீயே கதையை கட்டிக்க. உன்கிட்ட நான் கேட்கலான்னு எனக்கே எப்படின்னா கேக்குதுன்னு தெரியல அப்படின்ற பாட்டெல்லாம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு திருமுல்லை வாயில். இது என்னது? கொஞ்சம் அப்படியே பிரியாம்பிள் கொடுங்க. அது எங்க இருக்கு? திருவடிதாயம் சென்று வழிபட்ட ராமலிங்கர் திருமுல்லை வாயில் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். இத்தலத்தின் மீது 2 பதிகங்கள் பாடியுள்ளார். அது எங்க இருக்கு? என்ன பதிகம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். 5ஆம் திருமுறையை எடுங்களா? ரெண்டாம் தலைமுறை 2 5 அப்படிலாம் சொல்லாதீங்க. 5ஆம் திருமுறை எடுங்கனாக்க நாங்க 5ஆம் திருமுறை தான் எடுப்போம். 2ஆம் திருமுறை 2 எடுப்போம். நீங்க 5 நீங்க 2 சொல்ல முடியாது. திருமுல்லை வாயில் திருவிண்ணப்பம். தாவின் மேவிய தற்பரமே முல்லை வாயின் மேவிய மாமணியே உந்தன் கோயின் மேவி நின்கோ மலர்த்தாள் தொழாதே. சரியா? இன்மே என்னையே தெல்லை வாய்ந்த செலுங்கணியே திருமுல்லை வாயில் முதல் சிவமூர்த்தியே சொல்லையேன் உந்தன் தூய் திரு கோயிலின் எல்லை சேர இந்த என்ன சொல்ல வராங்க இந்த பாட்டு? அப்படியே சூப்பரா புரியாமல் கொடுங்க. இந்த பாட்டுல எல்லாம் என்ன சொல்ல வராருங்க? கோயில் பத்தி பாராட்டுற, அவ்வளவுதான். எதுக்கு கோயிலை பத்தி பாடணும்? சிவன் கோயில் அது. சிவன் கோயில்னா பாடியே ஆகணுமா? பாடினாலும் அப்படிதான் செய்ய முடியும். தந்திரம் சரிதான், மக்கள் தம்ம சேரணும்ல. சரி, திரு எவ்வளூர்
தற்போது திருவள்ளூர் என வழங்கப்படும் ஊரிலுள்ள வீர ராகவ பெருமானை பற்றி 5 அருட்பாக்களை ராமலிங்கர் இயற்றியுள்ளார். இது எங்க? நீங்க அங்கே திருவள்ளூர் அங்கே பக்கத்துல இருக்கு. அது எடுத்துட்டு போதே இங்க உரைநடை பகுதியில இது அருட்பாலை எங்க இருக்குன்னு கேட்டேன். அது காட்சி வருது, அடுத்த காட்சி அப்படி வச்சு வருது. என்னது? காட்சி வந்து காட்சி பெருமை வருவாங்க. நான் அப்படி இருப்பா. அப்படி சொல்லுங்கப்பா. 12 பதிமூணு சார், 2ஆம் திருமணம்ல 12 திருமணாயர் 2 பதிகம். பதிகத்தனை 12 13. 12 13. 12 என்னது? திருமணாயர். ஃபேமஸான பாட்டு. தேனென இனிக்கும் திருவருட்காட்டலே தெல்லிய அமுதமே சிவமே, இந்த பாட்டு ஃபேமஸான பாச்சு. ஆமா, ஒரு திருமுல்லை வாயில் பார்த்தோம். அது என்னது இப்ப? அது 2 பதிகம் சார். திருமுல்லை வாயில் வந்து 2 பதிகம், 12 13. ஆமா ஆமா ஆமா. அடுத்தது பாடி கந்தத்தினாய் கந்த திருவிழாயன் அந்த கந்தத்தினால அது 10 பாட்டு. 10 பாட்டு. காட்சி பெருங்கம் 14. 16 14. காட்சி பெருமிதம். திரைபடாத செருங்கடலை சற்றும் உறைபடாமல் ஒளி செய் பொன்னே புகழ் வரைபடாது வளர்வள்ளி கேசா நீ தரைபடாது கந்த. இது சமே, இது திருவலிதாயமாச்சா சமே? அதான் சாமி, பாடி 2 ஒரே ஊர் தான் சமே. நான் திருவள்ளூர் அப்புறம் திருவள்ளுவரையா என்ன சாமி ஒரே பாட்டா? திருவலிதாயம், அப்புறம் திருமுல்லைவாயில், அப்புறம் திருவள்ளூரும் திருவலிதாயமும் ஒரே பாட்டா? என்ன எப்படி வரும்? திருவள்ளூர் ஒரே பாட்டு தான் வரும். அப்புறம் பின்னால வரும். சரி வாங்க அடுத்து. சின்மய தீபிகை. சின்மயம்னா என்ன, தீபிகைனா என்ன? அது வேணாமா? அது இங்க இல்லையே, எங்க இருக்கு? வேணாமானாக்கா இங்க இல்லையே. வரும் இங்க இப்ப திருவள்ளூர் அதான் சொல்லிருக்கீங்க. ஆமா. அடுத்து வாங்க. சின்மய தீபிகை. ராமலிங்கர் வயது 34. சின்மய தீபிகைனா என்ன அர்த்தம்? ஞானநூல். சின்மயம்னா என்ன? அறிமயம். தீபிகை நூல். சின்மயம்னா அறிவு மயம், தீபிகைனா நூல். சின்மய தீபிகை என்ற ஞான நூலை இயற்றியவர் விருதாசலம் குமாரதேவர் ஆதீனத்தை சேர்ந்த முத்தையா சுவாமிகள் அவர். சின்மய தீபிகை 114 பாடல்களையும் 5 பாயுர செய்யுட்களையும் கொண்டது. இந்த ஞான நூல் மக்களுக்கு நன்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக 1887 ஆண்டு கார்த்திகை திங்களில் ராமலிங்கர் பதிப்பித்தார். அதன் முகப்பேடு. என்ன சொல்ல வரீங்க தம்பி? வேற எந்த பாட்டையும் தேட வேண்டாம், இங்க பாருங்க, இது முதல் முடிங்க. பாட்டு அப்படி தேடும். பாட்டு நூல் யார் எழுதினது? முத்தியாசாமி எழுதினது. ஓகே. திவ்ய நூலை வந்து 114 பாட்டு 5 பட்சம் சேர்த்து ஞான நூல் 1956 வந்து காரியமாக ஐயா பதிப்பிச்சார். பதிப்பிச்சாரு. பாருங்க.
இந்த ஞான நூல் மக்கட்கு நன்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக 1857 ஆண்டு கார்த்திகை திங்களில் ராமலிங்கர் பதிப்பித்தார். ஆமா. அதன் முதற் முகப்பீடு சிவமயம் திருச்சிற்றம்பலம் சின்மய தீபிகை சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவர்களால் பார்வையிடப்பட்டு மன்னிப்பாக்கம் சபாபதி முதலியார் பாக்குப்பேட்டை மதுரை முதலியார் இவர்களால் முத்தமிழ் விளக்க அச்சுக்கூடத்தில் பதிக்கப்பட்டது. பிங்கள வருஷம் கார்த்திகை மாதம் முதற் பதிப்பு. சரி சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வல்லர் ஏன் தவம் செய்ய விட்டுப்பட்டு போய் புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்காரு? அத்தவங்க புத்தகத்தெல்லாம் ஞான மக்கள் பற்றுதான். ஞான மக்கள் பதிவு என்னது இந்த ஞான சாரிடலாம் சின்ன தீபம் ஒழுங்கு இருக்கும். ரெண்டுமே இது ஞான நூல். ஞான நூல் இது பயன்படுத்திட்டோம் அப்படின்ட்டு. சரி, இந்த புக்கு கொஞ்சம் பாப்போமா? எங்க இருக்குது சின்மய தீபிகை? வேற புக் அது. அதான் இப்ப இங்க இருக்க அருட்பாளர் இருக்கா? கிடையாது. சென்னையா வேண்டாமா? சென்னையா வேண்டாமா அப்படின்னா படிங்க. ராமலிங்கரின் வயது 35. சென்னையா வேண்டாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமலிங்கர் பல நாட்கள் கோயிலிலேயே தங்கிவிடுவதும் சில நாட்களில் வீட்டுக்கு வருவதுமாக இருந்தார். அவருடைய நெஞ்சிலே இரக்கம் வளர்ந்து கொண்டே வந்தது. தன்னால் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதற்கு உதாரணமாக ஒன்றை கூறலாம். அருந்தலிலே சுக ஊனா கொள்வதிலே அருவருப்பு கொண்டிருந்த ராமலிங்கர் தன்னை பெற்றெடுத்த தாயாரின் முகம்பாடி விடுமோ என்று அஞ்சி சில வேளைகளில் சற்று அதிகமாகவும் உணவு கொண்டிருக்கின்றார். அவரே நிகழ்ச்சியை பெற்றதாய் முகவாட்டம் பார்ப்பதற்கஞ்சி பேருணவுண்டனன் என்று ஒரு பாடலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உற்றவர் நேயர் அன்புடையோர் அவர்கள் வாட்டமடைய வடாதே எனவும் சிறுநாள் உணவு கொண்டார். இவையன்றி நல்ல உணவு கொல என் மனம் நடுங்கியதே என இறைவனிடமே விண்ணப்பிக்கின்றார். சொல்லுங்க சாமி, என்ன சொல்றாரு? பாட்டு கீழே இருக்கிட்ட விளக்கு சொல்லுங்க. என்ன சொல்ல வராரு? ஏன் ஒரு சாப்பிடுறது கூட என்ன பயம்? கோயிலே தங்கிடுவாரு. யாருமே இறக்கம் நிறைய இருந்துச்சு. எதுக்கு கோயில தங்குறாரு? ஏன் தாமரை அவரு அதனால 12 தாண்டி கொடுத்தால ஆடுறேன். 30 ஆயிடுச்சுல்ல. ஆமா, ராமன் இருக்காருல்ல. ஆமா, வீட்டை பண்ண முடியாது. அதுக்காக கோயில தங்கிடுவாரு. சரி, இங்க அப்படியே விட்டு வருவாரு. சரி, அவர் நெஞ்சில் தெய்வம் பார்த்து வளர்ந்துட்டே இருக்கு. யாருமே பண்ணக்கூடாது ஒரே இதா இருந்தாரு. சரி, எக்ஸாம்பிள் உதாரணமா ஒன்று சொல்றாங்க. அம்மாவை கஷ்டப்படுவாங்களே, அம்மாவுக்கு நிறைய சாப்பிட்டாரு. சரி, ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் சாப்பிட்டாரு. அதான் எடுத்து அடையாளம். மாதிரி இறக்க வாழ்ந்தது அடையாளம். சரி, ஆதார பாட்டு பாருங்க. அதற்கு ஆதாரமான அருட்பா உற்றதாரணையில் எனக்கு உலக உணர்ச்சி உற்ற நாள் முதல் ஒரு சில நாள் பெற்ற தாய் முகவாட்டம் பார்ப்பதற்கஞ்சி பேருணவுண்டனன் சில நாள் உற்றவர் நேயர் அன்புடர் வாட்டம் உருவதற்கஞ்சினேன் உண்டேன் மற்றவையலால் சுக உணாக்கொல மனம் நெடுங்கியது நீ அறிவாய். சரி, அம்மாவுக்கு பயந்து ஒரு நாள் சாப்பிட்டேன். பாட்டு அப்படி கொடுக்க சொல்லுங்க. உற்றதாரணையில் எனக்கு உலக உணர்ச்சி உற்ற நாள் முதல் ஒரு சில நாள் தாய் முகவாட்டம் பார்ப்பேன். அடிபடுமே பயந்து. உற்றதாரணையில் எனக்கு உலக உணர்ச்சி உற்ற நாள் முதல் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? உலக உணர்ச்சி எப்போ தான் இருக்கு? உலக உணர்ச்சி எப்போ வந்து அம்மா தெரியாது தெரியல. 5 வயசு சார். அதாவது விவரம் தெரிஞ்ச வயசுலன்னு சொல்ல வராங்களா? ஆமா.
விவரம் தெரிஞ்ச வயசு அப்படின்லாம் சொல்லலாமா நம்ம? சொல்லலாம். சரி. முதல்ல குழந்தையாவது தெரியாதுல்ல, ம் குழந்தை தெரிஞ்சால ஒரு சில நாள் அம்மா மாவாட்டில் பயந்து நிறைய சாப்பிட்டாராம். ம் அம்மா ஆடி போச்சு, அம்மா நிறைய சாப்பிடலாம் அறுத்து போடுவார்ல, ம் அம்மா அறுத்து போடுறாரு நிறைய சாப்பிட்டாரு. சரி. அவர் சில நாள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட போய் சாப்பிடும்போது அவங்க கட்டு விடுவாங்க இல்லையா, ம் அதையும் சாப்பிடுறேன். இது தவிர நான் மற்றபடி குழந்தைய மன அடங்கியது அப்படிங்கிறார். ம். குளத்தின் நீரிலேயே தாமரை இருந்தாலும் தன்னிடம் நீர் ஒட்டாது இருப்பது போல், திருமணம் முடிந்து 8 ஆண்டுகள்தான் தமையன் முதலாரோடு ராமலிங்கர் இருந்தாலும் அவரது இறைபக்தியும் கருணை உணர்வும் ஒழுக்கமும் சாதனையும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. என்ன சொல்ல வரீங்க இதுல? தாமரை குழந்தையோட தண்ணி ஒட்டல் இல்லை. ஆமா. அவர் திருமணம் முடிஞ்சவோட 8 வருஷம் கூட இருக்கிறார், பிள்ளை இருக்கிறார். ஆனா இப்படி இறை பக்தியும் கருணையும் ஒழுக்கம் அதான் வளர்த்தே இருந்தது. குடும்பத்தில் ஈடுபடல. நீங்க குடும்பத்தில் ஈடுபட சொன்னா குடும்பம் ஒட்டாம இருந்தால் அடுத்த பேர் அப்படிங்க. செல்வம் மிகுந்த சென்னையில் ஆடம்பர வாழ்க்கை லாமரிங்கருக்கு பிடிக்கவில்லை. பல நேரங்களில் சென்னையை விட்டு போய் கிராமப்புறங்களிலே தங்கி விடுவார் என்பதை முன்னமே கண்டிருக்கின்றோம். அதுதான் நீங்க சொன்ன பாட்டு. ஆமா. சென்னை ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை செய்யாது என்றும் வேடிக்கை வினோதங்களில் மனதை திருப்பக்கூடியது என்றும் கருதினார். இந்த நிலையில் இயற்கை அவருக்கு துணை செய்வது போல அவரது தாயார் சின்னம்மையார் காலமானார். அண்ணன் பரசுராம பிள்ளையும் நோய்வாய்ப்பட்டார். பரசுராம பிள்ளை சிதம்பரம் சென்று அங்கேயே தங்கி தமது இறுதி நாட்களை கழிக்க விரும்பினார். ராமலிங்கர் தம் தமையனாரை அழைத்துக் கொண்டு காஞ்சிபுரம், புதுச்சேரி மார்க்கமாக சிதம்பரம் சென்றடைந்தார். தெலுங்கமே அதான் பாட்டு பார்த்து பண்ணல, பணத்தில் போது சென்னை இது சிறுத்து முடிஞ்சிடலாம்ல. தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிலுவுறும் என்றுளம் பயந்தே நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்களே நன்னினேன். ஊர்ப்புறம் அடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே பூன்செய் களத்திலே திரிந்துற்ற இழைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ இவைகள் எந்தை நீ அறிந்தது தானே. அப்படின்னா சென்னையில அவருதான் இருந்தாரு. சரி என்னங்க, சென்னை ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை செய்யாது என்றும் வேடிக்கை வினோதங்களில் மனதை திருப்பக்கூடியது என்றும் கருதினார். என்ன வேடிக்கை வினோதங்கள் உதாரணம் சொல்லுங்க சாமி. என்ன தெரியுதா? தெருக்கூத்து டிராமா எல்லாம் இருந்ததுல. தெருக்கூத்து, டிராமா, சினிமா இந்த மாதிரி இருக்குது நிறைய. அதாவது பைய பாடுறாருல, இந்த 104 பாட்டுகள்ல என்னது மாநாடு நாடமன்று 3 பாட்டு இருக்குல்ல. சரி, 3 காலத்து பிள்ளையார் பாடுறாரு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அவர் இருக்கிற இடமும் அவரை எஃபெக்ட் பண்ணுது, அதனால அவர் வேற இடத்துக்கு போறேங்கிறாரா? ஆமா. இவர் எப்படி அது எஃபெக்ட் பண்ணுது? இவர் தான் ஆன்மீகவாதியாச்சே. அப்ப தொந்தரவு பண்ணுது அவரையும். அப்ப அவருக்கும் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, வெளியே பார்த்தாரு. அம்மா இருந்தாரு, அம்மா இறந்துட்டாரு. அப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னாக்கா, அந்த இடம் சரியில்லைனாக்கா அந்த இடத்த காலி பண்ணிட்டு போறது சிறப்பு அப்படின்னு படுது இதுல இருந்து. ஆமா ஆமா, பாருங்க, அம்மா வரையும் இருந்தாரு, அம்மா காலிட்டாங்க, ஒன்னா காலிட்டாரு. பாட்டு இருக்கு சாமி, அதுக்கு இதெல்லாம் விட்டுட்டாங்க பாட்டை. ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க சாமி, எந்த பாட்டுன்ட்டு? பாட்டு இதெல்லாம் இல்ல விட்டாங்க, அர்ப்பணம் விட்டாங்கல்ல. பாட்டு விட்டாங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? சொல்றாங்க பாட்டை. சரி, ஓகே.
சென்னையை விட்டு வெளியேறிய சமயம் ராமலிங்கர் வெள்ளை துணியால் முக்காடிட்டு உடம்பை மறைத்துக் கொண்டார். ராமலிங்கர் தாயாரின் மறைவிற்கு பின் தான் முக்காடிட்டுக் கொண்டார் என்பதற்கு ஆதாரம். அதாவது இப்ப அவங்க அம்மா இறந்த பிறகுதான் அவர் இந்த முக்காடு, அதாவது ஒரு துணியை சுத்திக்கிட்டு தலையில சுத்திக்கிட்டு போனது இப்பதான். அருளரு கொண்ட ஒரு வடிவு சிவா யோகி வடிவான நின்னறிய முடிமேல் அங்கே வளர்ந்த சிகை 3 பிரிவுள்ளே நின்னறியதாய் சின்னவைதான் அருள் சிவனடி சேர்ந்த பின்னர் ஒரு சிகை கொண்டு அரிய வெண்துகில் மேற்கொள்ளி அருட்பாதம் ஏற்கும் நன் பாதரட்சதனை அருள் கொண்ட ஒரு வடிவு வடிவான அறிய முடிமேல் வலது செய்ய 3 பிரிவு உள்ள அரியதாய் சின்னமைதான் சிவனிட சேர்ந்த பின்னர் ஒரு செய்ய கொண்டு அதை வெண்தில் மேற்கொள்ளி பாதம் ஏற்கும் இரு பாதரட்சனை அங்காலம் அகற்றி ஆளும் உள்ளாறு வளாகமது சித்தியான ஒரு இடத்து கபடி ஏற்றி ஆராதித்து ஆணை மேலிட்டு இங்கே கூத்தாடி நின்று பொருள் மறைத்து வெளியான அரசு வருக அதை வன்மல் திருப்பாவில வருக என்படி வருகிறது. சாமி கடைசியா என்ன படிச்சீங்க? மெதுவா படிங்க சாமி. பருவுடல் பருவுடல் மறைத்து வெளியான அரசே வருக அரிய சித்தி வன்மை அருள் திருப்பாது வளரே வருக என் மணி வருகிறது. இது வள்ளலார் எழுதின பாட்டு இல்ல சாமி, இது எங்க பக்தர் எழுதின பாட்டு. இது உங்களுக்கு இதை எப்படி நம்ம ஆதாரமா கொள்ள முடியும் சாமி? யார் எழுதுனான்னு தெரியலையே, எப்படி நம்ம ஏத்துக்கிறது? நீ விட்டு போயா பார்த்து விட்டு போடுங்க. இப்ப குரு தோத்திரம் யாரு வேணாலும் எழுதலாம் சாமி. யார் எழுதலாம் சாமி? எவன் எழுதுவான்? பக்தவன் தான் எழுதுவான். சரி, நிறைய விஷயம் அதுதான் தெரியுது. இந்த வாய்ப்பாடு இல்ல தெரியல. குரு தோத்திரம்னா வல்லார குருவா வச்சு அவர் தீட்சை வாங்கினவங்க அதை பத்தி உலகாக்குறாங்க, சோதனை எழுதுறாங்க. அப்ப அவங்களுக்கு விஷயம் தெரியும்ன்றீங்க, விஷயம் தெரியாம எழுத மாட்டாங்க. எழுத முடியாது, எழுத முடியாது, ஏன்னா கூட இருந்தவங்க. சரி, அதனால இந்த பாட்டை பாருங்க. சரி, விளக்கு கொடுங்க இந்த பாட்டுக்கு. நீ அருளூர் கொண்ட ஒரு வடி, நீ அருளூர் கொண்ட சிவகி அறிய முடியுமே தலையில 3 பிரிவு உள்ள 3 பிரிவுனா தலை, மீச, தாடி. 3 வலது தலையில 3 செய்ய இருக்கு. அலங்காரம் நாகசாமி, தலை, முடி, மீச, தாடி 3 பிரிவு உள்ள 3 பிரிவு இருக்கு இல்லையா? தலை, மீச, தாடி 3 இருக்கு இல்லையா? அரிய தாய் சின்னமைதான். அம்மா சிறடிச்ச அம்மா இறந்து போயிட்டா. சேர்ந்த பிறகு ஒரு செய்தி உண்டு, மீசவாத வச்சினார், தாடி மீசவாத வச்சினார். ஒரு செய்தி உண்டு, வெண்தீர் மேற்க வெள்ளத்தில் போத்தினார். அப்ப மீச மட்டும் கொண்டுனாக்கா அப்ப என்ன முடிய சரிச்சிட்டாரா? முடிய வளராத, முடி வளராதுல்ல. ஏன் முடி வளராது? தன்மைப்பா, சுத்ததேகம் வந்துருச்சுன்றீங்க. ஆமா, 30 வயசு ஆச்சு. மொட்டை அடிச்சுட்டாங்க, தாடியை எடுத்துட்டாங்க, அப்புறம் வெறும் மீசை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன கேள்வினாக்கா, ஏன் மீசை மட்டும் வச்சாங்க, மத்ததெல்லாம் எடுத்தாங்க? அது கேள்வி இருக்கு. இப்ப அதுக்கு ஏயா மீச தாடி எல்லாம் எடுத்தீங்க, ஒரே எல்லாத்தையும் எடுத்து விட வேண்டியதான். ஒன்ன வச்சுட்டு போயிட ஒரு குழப்பத்துல விட்டு போயிட்டீங்க. மாப்பிள்ளை சாமியார் பேரு மாப்பிள்ளை சாமி மத்தவங்க சொல்லிட்டு போறாங்க, அதுக்காக சரி வாங்க. அச்சா அது பாருங்க, வெள்ளத்தில் ஏற்படலான்னு யாரையாவது தெரியுமா? இந்த பாட்டை குறித்தது வருது பாருங்க. அம்மா இறந்து பாருங்க, வெள்ளத்தில் போட்டாரு வருது பாருங்க. வெள்ளத்தில் போட்டாங்க, மேல புகார் போட்டாரு. வெள்ளத்தில் போட்டான்னு பாருது பாருங்க. வெள்ளத்தில் எப்போ போட்டான்னு எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? வெள்ளம் ஏற்பட்டாங்க இந்த பாட்டில் வருது பாருங்க. இதுதான் குருத்தோத்திரம். தெரியும், தெரியும், தெரியும். பாடுறாங்க. அதுக்கப்புறம்
செருப்பு இருக்கு இல்லையா, ஆ. செருப்பு மாத்தி ஆதார் கார்டு மாத்தி போட்டார்ல, அது வருது பாருங்க. என்னது என்னது என்னது? கால செருப்பு சார். ஆர் கார்டு செருப்பு போட்டாரா? அதா ஆ, இந்த பாதத்தை எழுத்தா பாருங்க. அது இப்படி செருப்பு எடுத்துட்டாரு. ஆனால் அகற்றி ஆளும். இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க? முதல் சாதாரண செருப்பு எடுத்தாரு சார். சாதாரண செருப்பு போட்டிருந்தாரு. எடுத்துட்டு ஓகே. ஆதார் கார்டு மாத்தி போடணும், செருப்பு மாத்தி போட்டிருக்காரு. இப்பதான் மாட்டி போடுறாரா? அங்க ஆமா பாரு, அப்படிதான் இருக்கு, பாட்டு அப்படிதான் இருக்கு. சரி. அகற்றி ஆளும் திருவிழா வளாகமது சித்தியான உள்ளத்து அறியாமை ஆகின்ற கூட சித்தியாலத்துல தற்போது விளையாட்டி ஐயா கபடி தான் பூஜை பண்ணாரு. பொட்டி வச்சுட்டு ஆராய்ச்சி ஆனந்த மேலிட்டு கூத்தாரு பருப்புல மறைச்சு வெளியே ஓட மறைச்சாரு. இது வந்து இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுதுனாக்கா, அவங்க அம்மா இறந்த பிறகு மீசை மட்டும் வச்சுக்கிட்டு துணி வெள்ளை துணியை சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் பாதரட்சிய மாத்தி ஆற்காடு செருப்பு போட்டுக்கிட்டாங்க. இதுல ஏன் திடீர்னு இந்த சித்தி வளாகத்துக்கு அது எப்ப போன கதை? அது அது ரொம்ப நாளைக்கு அதுக்கு அப்புறம் நடந்த கதையாச்சு. அது ஏன் இப்ப வருது? தமே எழுதுறோம், ஒரு தொடரா எழுத மாட்டானா? திடீர்னு கடைசி கதைக்கு ஏன் போறான் அவன்? இல்லைங்க. இப்ப மேல வந்து இது என்ன சொல்றானாக்கா, வள்ளலார் வந்து அவங்க அம்மா இறந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தானே வரான். அதானே கதை? இல்ல கடைசியா மறைச்சா பாருங்க. அது எல்லாமே ஒரே பாட்டுல முடிக்கிறானா? ஆமா. அப்ப வாங்க. இருளரு வளாகமது சித்தி எனும் ஓரிடத்து கற்பூர தீபம் ஏற்றி ஆராதித்து ஆனந்த மேலிட்டு இனிய கூத்தாடி நின்று என்ன சொல்ல வராங்க? ஆடி பாடி பாடலாம் சொல்லல. ஆடி பாடுவார் பாடல. ஓகே, வாரிசு வள்ளி பாட்டு பாட ஆடுவான்னு சொல்லல. சரி, பாட்டு ஆடி பாடி இருக்காங்க. அந்த சாயங்காலத்து கருகா சாயங்காலம் நான் பார்த்தேன், ஐயா பார்த்து வரேன். அவர் சொன்னா சொல்ல உங்களுக்கு. ஆமா, சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. அதான் இனி கூத்து முன்னாடி வர சொல்றா பாருங்க. பருவுடல் மறைத்து, பருவுடல்னா அவர் தேகத்தை மறைச்சார்ல, உள்ள மறைச்சார்ல. கடைசி கதையை முடிச்சு விட்டாங்க. அது மறைச்சு வெளியானாச்சு வருக மறைச்சு கூப்பிடுறான் அவரை. இந்த மாதிரி வந்து வேற எங்கேயும் கிடையாது சார். அவர் எழுதாதான் வந்து அம்மா இறந்த பிறகுதான் அவர் வந்து வெள்ளச்சிட்டு போட்டாரு. அதெல்லாம் வந்து இங்கதான் தான் வருது. வேற வரலாறுல யாரும் எழுதல, இதுலயும் கிடையாது. இந்த பாட்டு நான் கிடைச்ச தான் நான் சுத்தந்திர நான் கிடைச்ச பாட்டு இது. இந்த பாட்டு எத்தனை பாட்டு இருக்கு மொத்தம்? ஒரு தனித்தனி ஒவ்வொரு பாட்டு அங்க கிடைச்சது, அவ்வளவுதான். சரி, இந்த பாட்டை வந்து ஒரு ஆதாரமா எடுத்துக்கலான்றதுக்கு என்ன காரணம் நீங்க கொடுக்குறீங்க, அதை சொல்லுங்க. ஐயா பத்தி ஒரு உண்மை வருது. ஒரு சில மீது செஞ்சாரு வருது, திரும்ப வெள்ளத்தில் பொருளாதார வருது, படம் மச்சார் வருது. சரி, நான் எனக்கு இப்படி ஒரு கற்பனையும் தோணுது. அவங்க சும்மா எழுதி விட்டுருக்கலாம்ல எதையாச்சும். விட்டுருங்க தம்பி, அப்படி சொல்லாதீங்க. நான் கேக்குறேன், இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? எழுதின வந்து அவர் உண்மையான சீடன், உண்மையான கருத்து அழகா எழுதியிருக்கான், அவ்வளவுதான் தெரியும். அது சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு உடல் மறைச்சு வெளியாக பாருங்க, உடல் மறைச்சு உடம்பு முன்னாலே எழுதுனா பாருங்க. எல்லாம் சொன்னாங்க அவரு குளிச்சுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னா எழுதுறாங்க, அதெல்லாம் இல்லையா மறைச்சா எழுதுனா பாருங்க, உண்மையான கருத்து வந்து பாருங்க. சரி, செல்வம் மிகுந்த சென்னையில் இருந்தால் தன் உள்ளம் சிறுகுமோ என அஞ்சி பலகால் சென்னையை விட்டு நீங்கி சுற்றுப்புறங்களுள்ள கிராமங்களிலே தங்கி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் சென்னையில வைப்ரேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஹசல் அண்ட் பசல். ஆடம்பரம் ஜாஸ்தி. சரி, இது இந்த பாட்டு ஏற்கனவே பார்த்தோம்.
அடிகளார் சென்னை வாழ்வை நீட்பாராகி ஒரு நாள் சென்னையை விட்டு புறப்பட்டு சிதம்பர சுவாமிகள் சாட்டை சுவாமிகளின் வீராசாமி நாயக்கர் கலைசாமிகள் சடை சுவாமிகள் சாட்டைன்னு படிக்கிறேன் பதியா சடை சுவாமிகள் வீராசாமி நாயக்கர் தலூர் வேளாது முதலியார் முதலிய அன்பர்களுடன் வண்டி பாதையாக புறப்பட்டு காஞ்சிபுரம் பாண்டி சென்றார். பாண்டி புதுவையில் விஸ்வநாதையர் முதலிய அன்பர்கள் வேண்டுதலினால் சில நாள் தங்கியிருந்து பின்னர் புறப்பட்டு சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில் ஆகிய தலங்களுக்கு சென்று சிதம்பரம் வந்தடைந்தார். இது என்ன இது கதை என்ன சொல்ல வருது? பண்ணல எப்படி பண்ணாங்கன்னா கூட யார் பண்ணாங்க ஒரு கொஞ்சம் பேர் 40 பேர் பண்ணாங்க கூட. சமே கிளம்புற ஆள் 40 பேர் கூப்பிட்டு கிளம்பி இருக்காங்களா? அவர் கூட கூட போயிருக்காங்க. போறாப்பா எதுக்கு போறாங்க? அழகார வழி அனுப்பி விடுறாங்க. சரியா? இல்ல கூட போறாங்க. அவர் கூட போயிடுறாங்க. என்னது கூட தங்கிடுறாங்க போய். இவங்களுக்கு வேலை விட்டு இல்லையா? இல்ல இவங்களும் திறந்துட்டாங்களா? ஏன் நான் இந்த கேள்வி கேட்கறேன்னாக்கா, இதுல இவர் இருக்காரு பாருங்க, வேலாயுதம் முதலியா. ஏன்னா கடைசியில அவருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதான் கேட்கறேன் இந்த கேள்வி. அப்ப ஐயா கிளம்பும் போது இவங்களும் சேர்ந்து கிளம்பிட்டாங்க 40 பேரு. கிளம்பி எங்க போனாங்க? சடை சுவாமிகள் வீராசாமி நாயக்க திருவுரு முதலிய அன்பர்களுடன் வண்டிப்பாதையாக புறப்பட்டு காஞ்சிபுரம் பாண்டி சென்றார்கள். பாண்டிக்கு போயிருக்கீங்க. அப்புறம் அங்கே புறப்பட்டு வைத்தியர்கள்லாம் போயிட்டு படித்தவங்க வந்துட்டாரு. ஓ, இது எப்ப அவங்க அம்மா இறந்த பிறகு நடந்த கதை. ஆமா 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 ஆமா. வருஷம் வயசு போட்டு வயசு பார்த்தோம் 35. அப்ப அவங்க ஒய்ஃபு கூட போல 40 பேர்ல 41வது பேரா போயிருந்தாங்கன்னாக்கா பிரச்சனை இல்ல. நான் நினைக்கிற சமயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க போங்க, நீங்க இது பண்ணுங்க, மேல பாக்குறீங்க, இன்னும் மணி ஆகல. சரி, இதே முடிச்சுக்குவோம். இதோட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கிறோம். ஓகே, சரி சாமி, நன்றி. முடிச்சுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வல்லாத்திலும் ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி, நன்றி. நம்மிடம் அடுத்த விசாரித்து சந்திப்போம். நன்றி மக்களே.